பச்சையத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இலைகளுக்கு தான் உண்டு. அப்போ அந்த இலைகளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உயிரோட்டமாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஆசைகளை ஆலமரத்து இலையில இந்த 2 குறிப்பிட்ட நாட்களில் தான் வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும். அந்த சமயத்தில் தான் அதை செய்யணும். அதுதான் ரொம்ப சூட்சமே. ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நம்மளுடைய ஆசைகள்னு ஏதாவது 1 2 இருக்கும் இல்லையா? எனக்கு செல்வந்தன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இல்லை நான் தொழிலில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கு, இல்லை எனக்கு இது மாதிரி ஆசை இருக்கு. நிறைய ஆசைகள் நமக்குள்ளார இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறணும்னா ஒரு சின்ன சூட்சமத்தை தரேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளில் அதிகாலை நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமுக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஆலமர இலைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆலமர இலைகளில் எடுத்துட்டு அந்த இலைகளில் மஞ்சள் வண்ண பேனா, மஞ்சள் வண்ணனா பேனா மஞ்சள் கலரில், அந்த மை மஞ்சள் கலர் எல்லோ கலரில் எழுதும் இல்லையா? அந்த எல்லோ கலரில் உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை எழுதிக்கோங்க. அதை அழகாக எழுதிட்டு அந்த ஆசைகளை எழுதிட்டு அதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஆசைகள் எனக்கு மிக விரைவாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விருட்சங்கள்லையும் உயிரோட்டம் உண்டு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு விருட்சம் இப்போ எல்லாமே மண்ணில் மக்கி போயிடும், விதை மட்டும்தான் போட்டிங்கன்னா முளைச்சி மேலே வரும். ஒரு குச்சியை உடச்சி வச்சிங்கன்னா கூட அது தளிர்த்து அப்படியே துளிர் விட்டுட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ விருட்சங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அதே பார்த்தீங்க அப்படின்னா பச்சையத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இலைகளுக்கு தான் உண்டு. அப்போ அந்த இலைகளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உயிரோட்டமாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஆசைகளை ஆலமரத்து இலையில இந்த 2 குறிப்பிட்ட நாட்களில் தான் வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும். அந்த சமயத்தில் தான் அதை செய்யணும். அதுதான் ரொம்ப சூட்சமே. ஏன் வேலைகள் நடக்கிறதில்ல அப்படின்னா, எப்போ அதிகாரத்தில் ஒரு விஷயம் இருக்குதோ அந்த நேரங்களில் செய்யும் பொழுது தான் அந்த வேலை நடக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் செய்யாமல் எப்பயாவது ஒரு டைம் செஞ்சோம்னா அந்த வேலை நடக்காது. ஓட்டர் ஐடி எலெக்ஷன் டைமில் தான் கொண்டு போய் பயன்படுத்துகிறோம் இல்லையா? எலெக்ஷன் டைமில் பயன்படுத்தும் போது அதுக்கான வேல்யூ இருக்கும். மற்றபடி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, சிம் கார்டு வாங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு எப்போ வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும்னா எலெக்ஷன் டைமில் இருக்கும். அதுபோல் இந்த நாட்களில் மிக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அது உங்களுடைய கோரிக்கைகளை எழுதிட்டு ஓடுகிற தண்ணியில் விடணும். சார் ஓடுற தண்ணி எங்கள் ஊரில் ஆற்றுல விடலாமா, ஒரு குட்டை இருக்குது குட்டையில் போடலாமா, ஏரியில் போடலாமான்னு இல்லை. உங்களுடைய ஆசைகளை பிரபஞ்சத்தோட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த ஓடுகிற தண்ணி தான். அப்போ ஓடுகிற தண்ணீர் எங்கே இருக்குதோ அந்த இடங்களில் உங்கள் கோரிக்கைகளை எழுதி அழகாக விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மிக விரைவில் நிறைவேறும். இது நான் 2 பேருக்கு சொல்லி சமீபத்தில் தான் சொன்னேன் நான். அவர் உண்மையிலேயே அவருக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேலை கிடைக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவருக்காக இந்த விஷயத்த சொன்னேன், செஞ்சு பார்த்தாரு. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு ஜாயின் பண்ணி சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ஒரு லேண்ட் ஒருத்தருக்கு விற்கலன்னு சொல்லி சொன்னவர், அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அவர் 2 தடவை செஞ்சிருக்கிறாரு. 2 தடவை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செஞ்சிருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நிச்சயமாக வெற்றி தரும். பயன்படுத்தி பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.